நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வயர் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இங்க இப்படி கொடுத்துக்கலாம். சாலிட் போய்க்கலாம், எக்ஸ்ட்ரூஷன் போய்க்கலாம். செயின் கொடுத்துட்டு ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வேணாலும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் இல்லையா? நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரூஷன் ஒன்று பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 100 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு பொசிஷனில் வந்து நான் ஒரு ட்ரில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரில்லை வந்து நம்ம போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலி மிஷின் செலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம ட்ரில் டூல் பாத்துக்குள்ளே போயிட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம் இல்லையா? இப்போ கிளிக் பண்ணும்போது டூல், ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல். நம்ம வந்து ஒரு சைஸ் நம்ம கொடுத்தோம். இதில் நார்மல் சைக்கிள்ஸ் மட்டும்தான் வரும். பெக்ட்ரல்னால பெக்ட்ரல் 5 mm. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஒரு சிங்கிள் ஃபீட் ரேட் சைக்கிளில் வர்ற எஃப் வேல்யூ கேட்குது, ஆர்பிஎம் கேட்குது. ஸோ பிளஞ்ச் ரேட் இருக்காது, ஏன்னா சைக்கிளில் ஒரே ஒரு எஃப் எடுக்கிறனால. G98 ஆர் G99. ஸோ எவ்வளோ டீப்புக்கு அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ஒரு -100ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து பெக்கிங் கொடுத்துட்டு 5 mm கொடுத்தேன்னா 5 mm போக வரும். எல்லா ஃபீட் ரேட்டும் எவ்வளோ இருக்குன்னா 120ல் மூவ் ஆகும். ஸோ இது தெரியும். இப்போ சிலது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு டீப் வரைக்கும் நல்லா எடுக்கும். அதுக்கப்புறம் ஃபீடு வந்து சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்ட்டு மேபி இன்னும் ஃபீடை கம்மி பண்ணலாம் கீழே போகும்போது. ரொம்ப டீப்பாக போகும்போது அதே ஃபீல்டில் போகும்போது நமக்கு வந்து ஸ்லிப் ஆகுது, டேப்பர் வருது, கொஞ்சம் கம்மி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா கம்மி பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க, அட்வான்ஸ்டு. ஸோ இது போய்க்கோங்க, இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டூல் வந்து சேம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கட் பேராமீட்டரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு -20 mm வரைக்கும் ஃபீடு வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும்? 120. ஆர்பிஎம் வந்து எவ்வளோ இருக்கணும்? எனக்கு ஒரு 1200. ஸோ கூலண்ட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கூலண்ட் த்ரூ கூலண்ட் ஆன் பண்ணி டுவெல் அந்த டெப்த் ரீச் ஆனோடனே ஏதாவது ஐடியல் டைம் இருக்கணுமா? பி வேல்யூவில் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி 2 seconds அந்த மாதிரி வேணும்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு ப்ளஸ் இப்போ இங்கே வந்து டெப்த்து அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா -40. ஸோ 40ல் ஃபீட் ரேட், சாரி நம்ம இங்கே வந்து -20 மாற்றிக்கலாம். இப்போ இன்னும் ஃபஸ்ட்டே நம்ம நிறைய வேணும்னா வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் வந்து -20, அப்புறம் -40, -60, -80, -100. ஃபீட் ரேட் வந்து எனக்கு கிராஜுவலாக கம்மியாகணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா 100, 80, அதாவது 40லேருந்து 60 வரும்போது 80, 60, 40 அப்படின்னு கொடுக்குறேன். ஆர்பிஎம் 1200, 1200, 900, 900, 700 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கூலண்ட் எல்லாம் நம்மளுக்கு எது எது வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சிமிலராக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ ரிட்ராக்ட் வந்து நம்ம கொடுத்துறோம். ரிட்ராக்ட் வந்து ஸ்பீடில் வந்து மேலே வந்து ஒரு 200ல் இருக்கட்டும். ஆர்பிஎம் வந்து அதே தான் 1200 வரும். கூலண்ட்டில் அதே த்ரூ கூலண்ட் கொடுத்தோம். டுவெல் ஏதாவது வேணும்னா நம்ம இங்கே இந்த செகண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் டெப்த் வந்து உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நம்ம இதில் எதுவும் வேண்டியதில்லை. செக்மெண்ட் ஃபுல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து 3 axis நம்ம வந்து லிங்கின் பேராமீட்டரில் டாப் ஆஃப் ஸ்டாக் எவ்வளோ டாப் ஆஃப் ஸ்டாக் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கொடுத்துறோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு டோட்டல் டீப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஸோ அப்சல்யூட், ஸோ அப்சல்யூட் G98 நம்ம. ஓகே, ஸோ ஒயர் ஃப்ரேம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பிளாட் போகிறோம். எஸ் கொடுத்தீங்கன்னா
இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம நன் வச்சுக்குவோம், நன் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ரீஜெனரேட் பண்ணுவோம். பேக்லாட் போகிறேன், டவுன் ஆரோ, இன்ஃபர்மேஷன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீட் ரேட்டு, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ -40க்கு போயிருக்கு, ஃபீட் ரேட் வந்து 100. அதுக்கப்புறம் -60க்கு ஃபீட் ரேட் 80ல் போயிருக்கு. அதுக்கப்புறம் -80 வந்து ஃபீட் ரேட் 60ல் போயிருக்கு. அதுக்கப்புறம் -40 வந்து -100 mm வந்து 40 mm/minute வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்தந்த டெப்த்துக்கு மட்டும் இங்கேருந்து இங்கே ஒரு ஃபீடு, இங்கேருந்து இங்கே ஒரு ஃபீடு, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ மேலேருந்து எனக்கு ஒரு 40 mm போகும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது. 40 கீழே போகும்போது ஒன் ஷாட்டாக போகும்போது லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே மட்டும் பெக்கிங் வேணும்னா -20, -40, -60. இப்போ 40லேருந்து 60க்கு போகுது இல்லையா, அங்கே மட்டும் செக்மெண்ட்டில் வந்துட்டு ஃபுல் செக்மெண்ட்னு வச்சுட்டு பெக்கிங் வேல்யூ கொடுத்துருங்க. 5 mm, 5 mm பெக்கிங் வேல்யூ என்னவோ அதே கொடுத்துருங்க. நாமினல் மினிமம் பெக் வேல்யூ ஒரு 3 mm வரைக்கும் கொடுக்கலாம். 3 mmலேருந்து 5 mm. ஓகே. ஸோ இப்போ நான் ரீஜென்ரேட் பண்ணேன்னா இங்கே பாருங்க, மேலேருந்து நேராக வந்து -20 ஃபீடு 120ல் போயிடுச்சு, -100 போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, -45, -50, -55, -60, அப்புறம் -80. ஸோ அந்த அந்த 20 வந்து 5 mm என்ன ஆயிக்குது, பெக்கிங் எடுத்துது. அப்போ நம்ம ஒரு டெப்த்லேருந்து ஒரு டெப்த்துக்கு நடுவில் மட்டும் இப்போ எனக்கு வந்து -60 to -80ல் வந்து ரொம்ப டீப் கீழே போயிட்டா, இப்போ 3 mm பெக்கிங் வேணும்னா 3 mm கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், பெக்கிங் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வச்சு பிரேக்காக கொடுத்துக்கலாம். ஸோ இது மூலியமா நம்ம ரொம்ப டீப் பார்ட்ஸ் எல்லாம் போடும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு டெப்த்துக்கு ஒரு ஃபீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு டெப்த்லேருந்து இன்னொரு டெப்த்துக்கு வர மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெக்கிங் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டீப் ட்ரில்ஸ் எல்லாம் போடும்போது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த செஷன்ஸ்ல அதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ப்ரோ.